லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்க அத்தை, இதை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. இருக்கட்டும் மாப்ள, வீட்டு செலவுக்கு இவங்க எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க நிறைய பிரச்சனையில இருக்கீங்க. இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்லத்த, அந்த கள்ள நோட்டு கொடுத்தவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு பணம் கொடுத்தவங்களும் இதுல தெரியாம தான் மாட்டிருக்காங்க. இந்தாங்க. இன்னும் நீங்க அவளை காப்பாத்த நினைக்கிறீங்கல்ல? இல்ல சங்கரி, நிஜமா தான் சொல்றேன். நாம இந்த கேஸ் விஷயத்துல செஞ்ச செலவுக்கு 1 லட்சம் சேர்த்து பணம் கொடுத்துருக்காங்கம்மா. 1 லட்சமா? கேண்டீன் திரும்பவும் கைக்கு வந்துருச்சு. முதல் நாள்ல நல்ல வியாபாரமும் நடந்திருக்கு. என்ன? கடவுளே, இப்ப வாச்சு உங்க மனசு இறங்குச்சே. கண்ணை திறந்து பாத்துட்டேப்பா. அம்மா, நல்லா சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ பேரு நாங்க எதுக்குமே வழி இல்லாம அவங்க கால்ல வந்து விழுவோன்னு நினைச்சாங்க. இப்போ அவங்க கண்ணு முன்னாடி நாங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். எதுக்குமா, எதுக்கு இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு? நம்ம வேலையை மட்டும் நம்ம பாப்போம். மாப்ள, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ரஞ்சிதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல மாப்ள? ஆமாங்க, மாப்பிளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி கேண்டீன் திரும்பவும் கைக்கு வந்துருச்சுங்க. நல்ல விஷயமா இருக்கேம்மா. மாப்ள, கை கொடுங்க. வாழ்த்துக்கள். நீங்க, சங்கரி, குழந்தைங்க குடும்பமா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் எங்களுக்கும் சந்தோஷம். மாமா, நீங்க கூட இந்த செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் மாமா. நான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன். ஐயோ மாப்ள, நீங்க சொல்லும் போது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்த மாப்ள, நீங்களே வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என் பங்குக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன் மாப்ள. மாமா, சொன்னா கேளுங்க மாமா. இந்த வயசான காலத்துல உங்களை வீட்டுல வச்சு பாத்துக்கிறது தான் எங்க பொறுப்பு. மாப்ள, சரி, அப்படியே வேலைக்கு போய் தான் ஆகணும்னா நம்ம கேண்டீன்லயே வந்து வரவு செலவெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அங்க வந்து உட்காந்துங்க மாமா, கல்லா சும்மா தானே இருக்கு. அட, அவ்வளவுதானே மாப்ள, வந்துட்டா போகுது. யாரோ ஒரு முதலாளிக்கு சலாம் போட்டு வேலை பாக்குறதுக்கு என் மாப்பிள்ளை கிட்ட வேலை பாக்குறது சந்தோஷம் தான் மாப்ள. மாப்ள, நான் உன்னை சொன்னா தப்பா நினைக்க கூடாது. கேண்டீன் அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. பேசாம நீங்க அங்கேயே பக்கத்துல ஒரு வீட்டை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியா இருங்களேன் மாப்ள. என்னத்த நீங்க பிரிஞ்சு போறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? நான் எந்த பொறுப்பும் இல்லாம வேலை வருமானம் எதுவும் இல்லாம இருந்தப்பவே நீங்க இப்படி சொல்லலையே அத்த. நீங்க என்ன ஒரு மருமகனா பார்க்கவே இல்லையே, மகனா தானே பாத்தீங்க. இப்ப நான் நல்லா இருக்கும்போது உங்களை விட்டுட்டு போறது எப்படி நியாயமாகும்? என்னால அப்படி செய்ய முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க அத்த. நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். நீங்க முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. இந்தாங்க. இருக்கட்டும் மாப்ள, இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க மாப்ள. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. ஆனா சில கொள்ளிக்கண்ணுல இருந்து நம்ம தப்பிக்கணும். முதல்ல நீங்க சுத்தி போடுங்க. ஆமாண்டி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுரி. இருங்க மாப்ள. மாப்ள, துப்பு சங்கரி. அத்த, முதல்ல இதை புடிங்க அத்த. குடுக்கறத வாங்கிக்கோ. இந்தாங்க. நான் போய் என் சட்டையெல்லாம் அயன் பண்றது கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா குடுங்க மாமா, நான் பண்ணி தரேன். ஐயோ இல்ல, வேணா ராதிகா. பரவாயில்ல மாமா, நான் சும்மா தான் இருக்கேன், அயன் பண்றேன். சங்கரி, என்ன மாப்ள, அவதான் கேக்குறல்ல, குடுங்க, அவ கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. ஐயோ, சட்டை எங்க வச்சிருக்கீங்க? என் ரூம்ல தான் இருக்கு. அங்கேயா? சரிங்க மாமா, ராதிகா, நான் போய் எடுத்துக்கிறேன். ரூம்ல இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ. மாப்ள, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்.
நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஐயோ மாமா, இப்படிலாம் என் கூட வந்து முதல்ல பேசாதீங்க. இப்பதான் உங்க வாழ்க்கை சரியான வழியில போயிட்டு இருக்கு. அத நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க, போய் சந்தோஷமா இருங்க மாமா, போங்க. உங்களை, அக்காவை, தருண், மதுவெல்லாம் இப்படி பார்க்கதான் நான் ஆசைப்பட்டேன். ரஜினி, ஐயோ மாமா, என்ன மாமா இது? என்ன இதெல்லாம்? ரஜினி, என் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது தான் சந்தோஷம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தன் தான் பொறுப்பை உணர்ந்து நடக்கும்போது கிடைக்கிற மரியாதை தான் நிஜமான சந்தோஷம்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் பொண்டாட்டி, பிள்ளைங்க, மாமனார், மாமியார்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற மரியாதை எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு நல்லாவே உணர்ந்துட்டேன் ரஜினி. அவங்க முகத்துல இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை பார்க்கும்போது என்னால அந்த உணர்வை சொல்லவே முடியலம்மா. ஐயோ மாமா, என்ன இது சின்ன புள்ள மாதிரி? இல்லம்மா ரஜினி, எனக்கு எல்லாம் கிடைக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்றதுக்கு பேரு வாழ்க்கையே இல்லம்மா. இப்போ இந்த நிமிஷம் நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொன்னப்ப அவங்க ஒவ்வொருத்தர் முகத்தையும் நீ பாத்தியா? அதை பார்க்கும்போது என் மனசுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஃபீலிங்க என் லைஃப்ல முதல் தடவையா ஃபீல் பண்றேன். ஆனா நீ உன் வாழ்க்கை முழுக்க இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் மனசை இப்போ என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுதுமா. அவங்களுக்கு எதிரியா, குற்றவாளியா உன்னை நீ காமிச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷத்துக்காக எல்லாம் செய்யற பாத்தியாம்மா. உன் மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராதுமா. மாமா, பாத்தீங்களா? நீங்க என்னையும் அழ வைக்க பாக்குறீங்களே. உங்க வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாமா. அத முழுசா சந்தோஷமா வாழணும் நீங்க. போங்க. பாத்திமா, பாத்திமா, இந்த உலகத்துல ரஜினி மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு ரஜினி தான். அவளுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. அவளை நீ விட்டுறாதப்பா. என்னங்க, எங்க இருக்கீங்க? மாமா, அக்கா கூப்பிடுறேன் மாமா. நீங்க உள்ள போங்க. சரிம்மா, போறேன் போறேன். போங்க. ரஜினி, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ம். வரேன். ஹலோ, யார் பேசுறது?
தான் பேசுற. என்ன? ஹலோ, காலையிலேயே கடுப்பேத்தாதீங்க. யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. அதான் சொன்னனே, நீ தான் பேசுற. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கவிதா? பரவாயில்லையே, சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டேன் நான் தானே. இந்த மாதிரி பேசுறவன் நம்ம செட்லயே நீ மட்டும் தானே? அது கரெக்ட் தான். ஆமா, நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? என்ன திடீர்னு கால் எல்லாம் பண்ணிருக்க? ஐ அம் ஃபைன். திரும்பவும் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை கூட்டலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். பேபி காபி சாப்பிட்டு பேசு. லிப் ட்ரை ஆகுது பாரு. அதான் நம்ம காலேஜ் பேட்ச் எல்லாம் ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். வாவ், நீ கண்டிப்பா வரணும். நோ எக்ஸ்கியூஸ். ஓகேவா? இருங்க. அது எப்படி வராம இருப்பேன்? எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லு, நிச்சயமா மீட் பண்ணலாம். ஆமா, என்ன இப்ப திடீர்னு மீட் பண்ற பிளான்ல வச்சிருக்கீங்க? ஏய், என்ன நீ காலேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நீ பாக்குறதே இல்லையா? பாக்கல. சரி, ஓகே, விடு. இதுக்கெல்லாம் சேர்த்து தனியா உன்னை நான் பனிஷ் பண்ணிக்கிறேன். ஐயோ, 26 அன்னைக்கு நம்ம ரீயூனியன் மீட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். லொகேஷன் எங்கங்கறத நான் உனக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். மறக்காத. வேற எந்த வர்க் இருந்தாலும் கமிட் பண்ணிக்காத. ஓகேவா? கண்டிப்பா. அப்புறம் இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்னது? எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதனால நீ வரும்போது உன் ஹஸ்பண்டையும் கண்டிப்பா கூட்டிட்டு தான் வரணும். ஹே, ஹலோ ரஜினி. இருக்கேன். கேட்டுச்சு. அவரு வருவாரான்னு தெரியல கவிதா. ஆனா நான் வந்துடுறேன். சரியா? ஹலோ, இங்க பாரு. இதெல்லாம் செல்லாதே. இது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங் மட்டும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவங்க ஃபேமிலியோட தான் வராங்க. செம்ம கெட் டுகெதரா இருக்க போகுது. அதனால நோ எக்ஸ்கியூசஸ். நீயும் உன்னோட ஹஸ்பண்டோட கண்டிப்பா இந்த மீட்டிங்க்கு வரணும். ஓகேவா? பை தி வே, நான் எல்லா டீடைல்ஸையும் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். மறக்காம பார்க்கணும். நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, பை 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 பை. சூப்பர் பேபி, நைஸ் டாக்கிங். என்னாச்சு ரஜினி? ஏதாவது பிரச்சனையா? ஹே, நான் ஹாப்பியா சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தேன். பிரச்சனை மாதிரியா தெரியுது உனக்கு? சாச்சா, அது இல்ல. அவர் வருவாரான்னு சொன்னது என்னதானே, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பேபி, அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் உன்கிட்ட இருக்கா? வருவாங்க. எதுக்கும் அவருக்கு ஒரு கால் பண்ணி பேசு. அப்படிங்கறீங்க? பேசிடா தங்கம். அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல? So hot. ஹலோ ஹலோ, ரஜினி ஹஸ்பண்ட் தானே? ஹலோ, ரஜினி ஹஸ்பண்ட் தானே? ஹலோ பிரதர், உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீங்க தான் பதில் சொல்லணும். போன் எல்லாம் பதில் சொல்லாத. ஆமா, சொல்லுங்க. நீங்க? நான் ரஜினியோட காலேஜ் ஃப்ரெண்ட். என் பேர் கவிதா. ஆக்சுவலா எங்க காலேஜ்ல எல்லாரும் ஒரு ரீயூனியன் பிளான் பண்றோம். எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் வரோம். ரஜினி லேசா இழுக்கிற மாதிரி தெரியுது. சோ அத ஸ்ட்ரைட்டா நான் உங்களுக்கே கால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல நீங்க ரஜினி சொல்றத கேட்காம அவளை கூட்டிட்டு 26 அன்னைக்கு ரீயூனியன் மீட்டிங்க்கு வந்துடணும். ஓகேவா? இல்லங்க, நிஜமாவே எனக்கு அன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. பிஸியா தான் இருப்பேன். என்னால வர முடியாது.
அவங்களுக்கே அது தெரியும். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நோ 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 நோ, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது பிரதர். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். இங்க பாருங்க, முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, எங்க ஆளுங்கெல்லாம் அந்த பக்கம் தான் சுத்திட்டு இருப்பாங்க. 2 பேரையும் கிட்னாப் பண்ணியாவது இங்க கூட்டிட்டு வந்துருவோம். என்னங்க இப்படி மிரட்டுறீங்க? ஏங்க, ஃப்ரெண்ட்ஸோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுவும் இல்லாம ஒன்னா சேர்ந்தோன்னு வைங்க, ரொம்ப உக்கிரமா இருக்கும். இங்க பாருங்க, ரஜினி மாதிரி நல்லவங்க கிடையாது நாங்க, ஓகேவா? சரிங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்றேன். தட்ஸ் a good boy. அப்படி வாங்க வழிக்கு. Thank you so much. Bye. அவ என் காலேஜ் ஃப்ரெண்டு. ஏதோ எல்லாரும் சேர்ந்து ரீயூனியன் பிளான் பண்றதா சொன்னா. ஒரு விஷயம் அவ சொன்னா எல்லாரும் புடிச்ச புடியா நிப்பாங்க. சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்க வேற. அவங்கள எப்படியாச்சும் சமாளிச்சுதான் ஆகணும். இப்போ உன்னை வேற கூப்பிடுறாங்க. அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு? நான் வரல. எங்க நீ வருவேன்னு சொல்லிடுவியோ வந்துருவியோ தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. தேங்க்ஸ் பார்த்திபா. நான் வரமாட்டேங்க, கவலைப்படாதீங்க. ஹலோ. ஆமா. ரஜினி, ஹலோ, I'll call you back. சொல்லுங்க மாமா. இன்னைக்கு உன் காலேஜ் ரீயூனியன் சொன்னா இன்னும் கிளம்பலையா? ஆமா மாமா, டைம் ஆச்சு தான் பேசிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். சரிம்மா. என்னண்ணே? ஏப்பா, இன்னைக்கு காலேஜ் ரீயூனியன் சொல்லிட்டு ரஜினி கிளம்பி போயிட்டா, நீ என்ன கிளம்பாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணே, நான் எப்ப போறேன்னு சொன்னேன், நான்லாம் போல. பார்த்திபா, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நன்றியை மறந்துட்டு ரஜினியை கஷ்டப்படுத்துறாங்க. நீயும் இந்த நேரத்தில் இப்படி பண்ணாதப்பா. ஒரு நாள் தானே, ரஜினியோட போயிட்டு வாப்பா. அட, கூட போய் சும்மா நின்னுட்டு வா. இல்லண்ணா, வேண்டாம். தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. நீங்க எல்லாரும் கூட அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு அவளை எங்க விட்டு போயிடாதன்னு தான் சொன்னீங்க. இது இப்படியே இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது. இல்ல பாத்திமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா சும்மா இருங்கண்ணே. ரஜினி கிளம்பிட்டியாமா? ஆமா மாமா. ரஜினி, ரீயூனியன் மீட்டிங் எங்க நடக்குது? எங்க காலேஜ்ல தான் நடக்குது. அது கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறதுனால அதுவே பெட்டரா இருக்கும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமாமா, உன் காலேஜ் கிரவுண்ட் கூட பெருசா தான் இருக்கும். ஆமா, நீ திரும்ப வர லேட் ஆகுமா? அது மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போறோம். ஏதோ சின்னதா கல்ச்சுரல்ஸ் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அப்படியே காலேஜ் டேஸை ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்க போகுது. ஹலோ. நான் கிளம்பிட்டேன். இத வந்துடுறேன். கால் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா?
ஏமா ரொம்ப தூரம் போகணுமே, எப்படிம்மா போக போற? கேப் புக் பண்ணிட்டேன் மாமா, வந்துருச்சு. நான் கிளம்புறேன். பார்த்திபா, வரேன். ஆ. பாத்தியா, அவ சிரிப்புல சந்தோஷமே இல்ல. அவ வாழ்க்கை முழுக்க இனிமே அவ இப்படிதான் இருக்க போறா. பாக்குற எல்லாரும் ரஜினி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பாத்திபா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ண போறாங்க. அதுவும் எல்லாரும் ஃபேமிலியா வந்திருப்பாங்க. ரஜினி மட்டும் தனியா இருப்பாப்பா. இந்த ரீயூனியன் அவளுக்கு மறக்க முடியாத வலி ஆயிடக்கூடாதுப்பா. அதுவும் கையில தான் இருக்கு. நான் என்னென்ன பண்ண முடியும்? அந்த மீட்டிங் எங்க நடக்குதுன்னு நான் கேட்டதே உனக்காக தான் பாத்திபா. இங்க எது வேணாலும் மாறி இருக்கலாம். ரஜினியே உன் மேல கோபத்தில் இருக்கட்டும். ஆனா நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பு மாறல. அவ அங்க போய் வருத்தப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க கூடாது. அவளுக்கு என்ன கஷ்டம்னாலும் அவ கேட்காமலேயே அதை சரி பண்றவ நீ. பாத்திபா, போ பாத்திபா. அங்க போய் அவ மரியாதையை காப்பாத்தி அவளை மனசார சிரிக்கவே. அது உன்னால மட்டும்தான் முடியும்.